கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு நெக்லஸை திரும்பி வாங்கிடலாம் மேடம். ஹலோ, நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? எனக்கு சீதாவோட அப்பா மானம் தான் முக்கியம். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் விட்டுட்டேன். நீங்க கேஸ் போட்டா கோர்ட்ல நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன். அவளை விட்டுருங்க, இல்ல டிஎஸ்பி கிட்ட பேச வேண்டியதா இருக்கும். திருட்டு செருக்கி. எப்பா, இப்ப என்னப்பா பண்றது? இப்படி ஆயிப்போச்சு. சீதா, கேஸ் போட்டாலும் நிக்காதம்மா. வேற ஏதாவது கேஸ் போட்டா என்ன? அம்மா, என்ன யூஸ்? வேணும்னே பண்ணதா ராமையும் மதுவையும் நம்ப வச்சிருவா மகாலட்சுமி. திரும்பவும் சீதாக்கு தான் பிரச்சனை. சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? இவளை இப்ப விடலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவா. அப்ப மொத்தமா பாத்துக்கிட்டேன். அப்போ நான் வரட்டா? எஸ்கேப் ஆயிட்டதா நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நீ சிக்குவ. அப்ப இதை விட பயங்கரமா இருக்கும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப நான் போறேன். வரட்டா சார்? போனை கொடுங்க. உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. தயங்காம சொல்லு மகா. சொன்னாதானே மதுவுக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் மதுவுக்கு தெரியாம மறைச்சா நல்லதில்ல. ஆமா, பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள மதுவுக்கு தெரியும். ஏதோ சொல்ல நினைக்கிறிய, என்னன்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலன்னா மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கும். ப்ளீஸ். அது என்னடா திடீர்னு கேக்குறேன்னு நினைக்காத. சீதா உன் மேல பாசமா இருப்பாளா, இல்ல எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளா? நான் சீதாக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணாலும் செய்வா. நிறைய விட்டு கொடுப்பா. உண்மையை சொல்லணும்னா சீதா அக்கா மாதிரியும் நான் தங்கச்சி மாதிரி நடந்துப்போம். என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு? அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறா? மகா, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவ என்னமோ பண்ணட்டும். அத மது நம்புவாளா? நம்மள பத்தி மதுவுக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத மகா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சீதாவும் மீராவும் எதுக்கு இப்ப ஊருக்கு போனாங்கன்னு தெரியுமா? அண்ணே, நமக்கே இப்பதான் தெரியும். மதுக்கு எப்படி தெரியும்? ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சீதா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? உங்க ஊருக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் சூர்யாவோட அண்ணன் வைஃப், அவங்க பேர் என்ன? மாலினி அக்கா. மாலினிய மிரட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உன்னையும் சூர்யாவையும் பிரிச்சது மகாலட்சுமி தான். சூர்யாவோட போதைப் பொருள் கடத்தல்ல மகாலட்சுமி தான் சூர்யா வீட்டுல போதைப் பொருள் வச்சு சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நடந்த எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தான் காரணம். அதுக்கு மாலினி தொண போனதாவும், அதுக்காக மகாலட்சுமி மாலினிக்கு வைர நெக்லஸ் கொடுத்ததாவும் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மாலினிய மிரட்டி இருக்காங்க. இது மட்டும் இல்ல மது, சொல்லவே அசிங்கமா இருக்கா. சீதாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் மகா ஏற்பாடு பண்றதா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மிரட்டி இருக்காங்க. சொன்னா வருத்தப்படாத மது. நீ இங்க இருக்கிறதே சீதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ யதார்த்தமா ராம் கிட்ட பேசினா கூட சீதா கோவப்படுறா. என்ன மது, எதுக்கு சிரிக்கிற? உண்மைதான். அன்னைக்கு நான் தடுமாறி விழ போனப்போ ராமனை தாங்கி பிடிச்சாகல, அதுக்காக ராமன் நடு ராத்திரியில எழுப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சா.
ராமன் நான் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் அப்படி பண்ணா. அது தப்பில்லைல்ல. உன்னால சீதாவை புரிஞ்சுக்க முடியல மது. சாரி, அப்பாக்கு என் மேல கோவம் தான். ஆனா அவர் தப்பான ஆபீசர் இல்ல. சீதா எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. அப்போ நாங்க போய் சொல்றோமா? நான் அப்படி சொல்லல. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றேன். நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. நீ நினைக்கிற சீதா இல்ல இவ. இந்த சீதா வேற. ஏன் மாறுனான்னு எனக்கும் சொல்ல தெரியல. ஆனா சீதா உனக்கும் எனக்கும் எதிரா ஏதோ செய்யறா. அதுக்கு உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றாரு. அதுதான் உண்மை. உனக்கு சந்தேகமா இருந்தா மாலினிக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஹலோ மாலினி அக்கா. ஹலோ ஹலோ, கேக்குதா? மது, இங்க நெட்வொர்க் சரியா கிடைக்காது, வெளியில போய் பேசு. சரி. ஹலோ அக்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதா? செக்யூரிட்டி, நீ வாங்க. ஐயா, என்ன கார் இங்கே இருக்கு? சித்தி அப்பாவும் வாக்கிங் போலியா? இல்லைங்க ஐயா. ஐயா, அம்மா ஹாலில் தான் இருக்காங்க. அவங்கள சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலங்க ஐயா. ஒருவேளை வீசிங் அதிகமாயிடுச்சா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஏன் சித்தி கண் கலங்குறாங்க? சொன்னா இப்ப என்ன பண்ணுவ? பேசாம போடா. அவ என்ன வேணா பண்ணுவா. நாம இங்க உட்கார்ந்து அழ வேண்டியதுதான். அண்ணா, வர வர உன் பொண்டாட்டி பண்றது நல்லாவே இல்ல. சித்தியா வாழ வச்சிட்டு இருக்கா. அவ என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்க. சித்திய பத்தி உங்களுக்கு கவலையா? போங்கண்ணா. சித்தி ஏன் அழறாங்க? என்ன நடந்துச்சு? சீதாவை போய் கேளு. இங்க வந்து கேட்டா சொன்னா மட்டும் அப்படியே நம்பிடுவியா? சீதா என்ன பண்ணா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ சீதாவை வாசல்லே நிக்க வச்சேன்ல, அத சீதா இன்னும் மறக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே பண்றா. இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. பேசாம எங்கயாவது போயிடலாமான்னு தோணுது. என்ன பண்றது? என்ன நடந்தது? தயவு செஞ்சு சொல்லுங்க சித்தி. நீங்க அழுதா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க மகா. சொல்லாம மறைச்சா இதுக்கு என்னதான் முடிவு? சொன்னா மட்டும் உடனே கேட்டுருவானா? ராம்க்கு சீதா தான் முக்கியம். அர்ச்சனா சித்தி, சீதா தான் முக்கியம்னு நான் நினைச்சதே இல்லை. அதுவும் இல்லாம சித்தி கேட்காம நான் எதுவுமே செஞ்சதே இல்லை. அவளுக்காக பேசினேன். ஒரு ஹஸ்பண்டா அது என்னோட கடமை. அதுக்காக சீதா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுட்டு போக மாட்டேன். சீதா எதுக்கு ஊருக்கு போனான்னு தெரியுமா? அவங்க அப்பா அம்மாக்கு வெட்டிங் டே அப்படின்னு தான் சொன்னா. போய் சொல்லி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. பொய்யா? யார் சொன்னது? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. எதுக்கு போனான்னு தெரியுமா? தெரியும் சித்தி. வெட்டிங் டேக்கு விஷ் பண்ண. முட்டாள் மாதிரி பேசாதடா. வெட்டிங் டே அடுத்த மாசம் தான். மது எல்லாத்தையும் சொல்லிட்டா.
சீதா எதுக்கு போனான்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. மகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டாம சீதா ஓய மாட்டா. என்னப்பா பேசுறீங்க? சித்தி எதுக்கு சீதா விரட்டணும்? நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். சீதா பண்றத பார்த்தா என்ன இந்த வீட்லயே இருக்க விட மாட்டா போல இருக்கு. கண்டிப்பா என்ன அனுப்பிச்சிருவா. எதுக்கு போனா, என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது சொன்னாளா? அண்ணனை மதிச்சாதானப்பா சொல்லுவா. அண்ணனை சீதா மதிக்கிறதே இல்ல. எதுக்கு போனான்னு தெரியுமா? குலசேகரப்பட்டினம் போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு சூர்யா அண்ணன் பொண்டாட்டி மாலினியை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வாக்குமூலம் கேட்டிருக்காங்க. கேமராவை செட் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு வாக்குமூலம் கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. என்ன சித்தி சொல்றீங்க? மாலினி கிட்ட எதுக்கு வாக்குமூலம் கேட்கணும்? என்ன வாக்குமூலம்? சூர்யா வீட்ல போதை பொருள் வச்சு சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்புனது மகாதானா. மாலினிக்கு ஒரு வைர நெக்லஸ கொடுத்து சூர்யாவுக்கும் மதுவுக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்க விடாம நான் பண்ணிட்டேனா? ரொம்ப அநியாயமா இருக்கு சித்தி. அவங்க சொன்ன மாதிரி மாலினி வாக்குமூலம் கொடுக்கலனா வைர நெக்லஸ மாலினி திருடிட்டான்னு கேஸ் போட்டு தூக்கி உள்ள வச்சிருவேன்னு மாலினி மிரட்டிருக்காங்க. இது நம்புற மாதிரியே இல்லையே. நானும் உன்ன மாதிரி நம்பல. மது மாலினி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. உனக்கு சந்தேகமா இருந்தா போய் மது கிட்ட கேளு. மாலினிக்கு கால் பண்ணி பேசு. ஆனா ஒண்ணு, நான் முடிவெடுத்துட்டேன். ஒண்ணு சீதா இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. மகா போனதுக்கு அப்புறம் நான் ஏன்டா இங்க இருக்கணும்? நானும் மகா கூட போயிடுறேன். மகாவிய விரட்டினவ என்ன இங்க இருக்க விடுவாளா? நாங்க மட்டும் எதுக்கு இருக்கணும்? எல்லாரும் சேர்ந்தே போறோம். சித்தி நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. என்ன சாப்பிடணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன படிக்கணும், எல்லாமே நமக்கு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நமக்காக ராப்பகலா எவ்வளவு உழைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கேட்டு ஏதாவது இல்லைன்னு சொல்லிருக்காங்களா? சித்தின்னு கூப்பிடுறோம், ஆனா அவங்க தானே நமக்கு அம்மா. இவங்கள நான் பெத்ததோட சரி. எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாரையும் மகா தான் பாத்துட்டு இருக்கா. மகாவுக்கு எதிராக சீதா வேலை செய்யறானா எங்களால அதை தாங்க முடியுமா? நான் என்ன பண்ணணும்? என்னடா முட்டாள் மாதிரி கேக்குற? இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்க? குடும்பம் இருக்கணுமா இல்ல சீதா இருக்கணுமா? நீயே முடிவு பண்ணுறாம். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சீதா இந்த வீட்லயே இருக்க மாட்டா. ராம், நீதான் முடிவெடுக்கணும். நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதுல சம்மதம். நாங்க எதுவும் பேச போறது இல்லடா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன சொன்னாலும் நீ நம்புவ? இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்காளா? நினைக்கிறாளோ இல்ல, அப்படிதான் நினைக்கிறா அவ. அண்ணா, நல்ல முடிவா எடு. மதுக்கு எதிரா போட்டியா நின்னு உங்ககிட்ட சொல்லாம ஆட வச்சால, அந்த மாதிரி தான் இதுவும். உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு திமிருன்னு. ஆஹா, ராம ஏத்தி விடுறாங்களே. இன்னும் இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல. வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா. சீதா, மகா அலர்ட் ஆயிட்டாங்க.
அவங்க பாஸுக்கு சாவி கொடுத்துருப்பாங்க. பாஸை பாருங்க. சமாளிச்சுக்கலாம் வாங்க. நில்லு நில்லு. எங்க போன? அதே நான் சொன்னனே பாஸ். உனக்கும் மதுவுக்கும் ஒரே அம்மா அப்பா தானே, இல்ல வேற வேறயா? மது அப்பா அம்மாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வெட்டிங் டே. சொல்லிட்டாங்களா? நம்ம நல்லா சிக்கிக்கிட்டோம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பாஸ், ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தது களைப்பா இருக்கு. உள்ள போய் பேசிக்கலாம். என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? பாஸ், என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல, இவங்கிட்ட ஏன் சொல்லணும்னு நினைக்கிற இல்ல? ஐயோ பாஸ், அப்படியெல்லாம் இல்ல. வேற சில காரணங்களால தான் சொல்லாம மறைச்சேன். போதும் சீதா, என்ன நீ இன்சல்ட் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இந்த மாதிரி பலமுறை இன்சல்ட் பண்ணிருக்கேன். என்னோட அன்பை நீ மிஸ்யூஸ் பண்ற. எனக்கெல்லாம் ஏன் சொல்லணும்னு நீ நினைக்கிற? பாஸ், என்ன பாஸ் நீங்க? ஒவ்வொரு முறையும் சித்திக்கு எதிரா சித்திய படிவாங்க என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு சித்திய பிடிக்கல, அவங்கள படிவாங்க என்ன நீ யூஸ் பண்ணிருக்க. ரொம்ப வருத்தமா இருக்கு சீதா, ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொல்லாம போறதுக்கும் உங்க மேல இருக்கிற அன்பு தான் பாஸ் காரணம். என்னோட எல்லா முயற்சியும் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கதான் பாஸ். உங்களை அவமதிக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. போதும், இனி மேலும் நான் ஏமாந்து நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். உனக்கும் எனக்குமான உறவு இதோட முடிஞ்சு போச்சு. டேய் ராம், அவளை இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுறா. இல்ல மாமா, தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க. ராம், அவசரப்படாதடா. உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க ஏன் சொல்லல? உண்மையை நேரடியா காட்டணும்னு தான் சொல்லாம உன்னை கூப்பிட்டோம். போதும், எதுக்கு எடுத்தாலும் புதுசா கதை சொல்லாதீங்க. நான் வேதனையில இருக்கேன், உள்ள வலிக்குது. One minute. பாஸ், பாஸ். எதுவும் மாறாது. உன்னால எதையும் மாத்தவும் முடியாது. அவனை நீ மாத்த முடியாது. அவன் மாறவும் மாட்டான். எடுத்துட்டு போயிடு. உனக்கும் எனக்கும் இனிமே எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஏன் போகணும்? சொல்லாம போனது தப்புதே. அதுக்காக போனா எங்க போக முடியும்? போயிட்டா உனக்கு நல்லது. அப்படியெல்லாம் போக முடியாது. நான் போக மாட்டேன். போய் தான் ஆகணும். இனிமே நாம சேர்ந்து வாழ முடியாது. நான் முடிவெடுத்துட்டேன். அவங்க பேச்சு கேட்டு தப்பா பேசாதீங்க பாஸ். என்னையும் உங்களையும் பிரிக்கிறதே அவங்க பிளானே. யாரு சொல்லியும் நான் முடிவெடுக்கல.
எனக்கும் அறிவு இருக்கு. நானே சுயமா எடுத்த முடிவு. நீ போலாம். முட்டாள்தனமா பேசாதீயா பாஸ். நான் முட்டாள்தான். இந்த முட்டாளுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவாளி தேவையில்லை. போயிடு. போக முடியாது பாஸ். இது நீங்க கட்டினது தானே? இந்த தாலி தான் உன் பிரச்சனைனா அதை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இனிமே இந்த வீட்ல இருக்க உனக்கு அருகதையே கிடையாது. என்னால அலோவ் பண்ண முடியாது. நீயா போயிட்டா நல்லது. சீதா, எதுக்காகவும் போயிடாத. போனா இவங்க வரவிட மாட்டாங்க. போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் சீதா. போகாத. உள்ள என்ன பேசுறாங்கன்னு பாக்குறேன் இரு.